அனைவருக்கும் வணக்கம். ரவி அண்ணன் நந்தா படத்தில் தான் அவர் எனக்கு அறிமுகம். அந்த படத்தில் கூட ஏற்ற பணியாற்றினார். நந்தா திரைப்படத்தில் ஓர் ஆயிரம் யானை குன்றால் பரணி ஆதலால் யுத்தம் இருக்கு கவனி என்று ஒரு பாடல் எழுதியிருந்தேன். அந்த பாடல் பதிவானதும் அண்ணன் இயக்குனர் பாலா அவர்கள் வந்து நாளைக்கு மதியம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பாரு அப்படின்னு சொன்னார். சரி, மறுபடியும் ஏதோ கரெக்ஷன் சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு மறுநாள் மதியம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தேன். சாப்பிட்டியா முதல்ல சாப்பிட்டுருந்தார். லஞ்ச் பிரேக் அது. சாப்பிட்டு வந்த பிறகு ஒரு பேக்கை திறந்து ஒரு வாட்ச்சு, அந்த வாட்சை என் கையில் கட்டிட்டு அப்புறம் ஒரு பேண்ட் ஷர்ட் கொடுத்தாரு. அது தூரத்துலேருந்தே வாட்ச் பண்ணிட்டு இருந்தார் ரவி அண்ணன். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிரேக்கில் என்கிட்ட வந்து அந்த வாட்சை நான் தான் தேடி தேடி வாங்கினேன், உங்கள் கை ரொம்ப ஒல்லியாக இருக்குது, அதுக்கு வந்து எந்த வாட்ச் கட்டினா நல்லா இருக்குன்ட்டு லெதர் பட்டையோட ஒரு வாட்ச் வாங்கினேன் என்று அறிமுகமானார். அந்த நந்தாவில் தொடங்கி அவன் இவன் வரை அவர் பாலான பட்டறையிலையும் அதே நேரத்தில் ஆச்சாரியில் அவருக்கு வந்து நான் முழு படமும் எழுதி கொடுத்த அனைத்து படங்களும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் பேசுவத படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து கதையாகி விதையாகி செடியாகி பூ பூக்கிற வரை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 2-2.5 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்தையும் இந்த படம் தாண்டி வந்திருக்கிறது. நேற்று இந்த படத்தை எனக்கு திரையிட்டு காட்டினார்கள். நேற்று பார்த்தேன். ரொம்ப பொறுப்புணர்வோட அக்கறையோட ரொம்ப என்ன சொல்கிறது, காதலே இல்லாத ஒரு படம். அதே நேரத்தில் இந்த படத்தை பார்க்கிற அனைவரும் இந்த படத்தை காதலிக்கிற வகையில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. படம் பார்த்தால் நிச்சயம் ஒரு பாதிப்பை இந்த படம் அனைவர் மனதிலும் ஏற்படுத்தும். அதே போலவே நண்பர் டி இமான், விசில் படம் தான் அவருக்கு எனக்கு முதல் படம். இது வரைக்கும் இமானும் நானும் விசில் தொடங்கி இந்த என்னதான் பேசுவது வரை ஒரு 50 பாடல்களாவது எழுதியிருப்போம். இந்த படம் பொறுத்தவரை முழுக்க முழுக்க வந்து எல்லாமே மெலடி சாங்ஸ். 4 பாடல்களையுமே மெல்லிசை பாடல்களாக புது புது இசை கருவிகளை பயன்படுத்தி மும்பையில் பதிவு செய்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக ஒரு குவாலிட்டியை கொடுத்துருந்தாரு. தொடர்ந்து துள்ளல் இசை பாடலிலும் மெல்லிசை பாடலிலும் வெற்றியடைய இமானுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தும் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.